அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. நான் சத்திய வர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் என்பது, என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது உங்களை பத்திரமாக பார்த்து கொண்டது. அதே போல நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்குரிய முழு முயற்சியாக ஒரு கடினமான காலகட்டமாக அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி ஒவ்வொரு தொண்டர்களுமே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய ஒரு எண்ணற்ற தொண்டுகளை கொண்டு வந்து பணிகளை முழுமைப்படுத்தி அங்கீகாரமாக மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு ஆளுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே அனைத்து மக்களுக்குரிய விடுதலை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய விடுதலையும் கூட இருக்கிறது. நீங்களும் ஒரு சாதாரணமாக நம்மளுடைய முதலமைச்சரிடம் பேசுவதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்படும். அன்றைக்கு நான் எழுதியதைப் போல நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா முதல்வராக வரும் பொழுது தினமும் அவரிடம் ஒரு மணி நேரம் உங்களுடைய யதார்த்தமான மக்களிடத்தில் இருக்கும் உண்மைத்தன்மையை எடுத்துரைப்பதற்குரிய முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இன்றைக்கு எத்தனை ஆட்சி அமைப்பு வந்தாலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்களுக்குமே முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய குடும்ப நலன், பாதுகாப்பு, பங்களிப்பு முழுமைப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் நம் ஆட்சியில் அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கான கட்சியாக திகழ்ந்திருக்கிறது. இன்றைய கால சூழல் என்பது நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அது மக்களுக்குரிய ஆட்சி, மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்யப்படும். அதே மாதிரி ஊடகங்களுக்கு துணையாக நிற்கும். ஊடகங்களும் மக்களுக்காக துணை நின்று முதல்வரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு மட்டுமே நான் எதிர்பார்க்கின்றேன். என்றைக்குமே உங்களுடைய கருத்துக்கள் முழுமையாக மக்களிடத்தில் இருக்கும் கஷ்டங்களை கொண்டு வந்து முதல்வரிடம் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய துணை மற்றும் மக்களுடைய துணை அனைத்து நம்மளுடைய சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை முழுமையாக ஏற்று ஒரு நல்ல ஆட்சியை வருகின்ற ஆட்சி அமைப்பு என்பது நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய ஆட்சி அமைப்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஒவ்வொருவருக்குமே ஒரு கடினமான காலகட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அடிமைத்தனமான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்காக துணை நிற்கும். இன்றைக்கு ஊடகங்களுக்கு உரிமை அளிக்கப்படவில்லை என்று தெரிந்தால் கூட கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்காக, உங்களின் நண்பனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை நிற்கும். இது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையே முழுமையாக தகர்க்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுடைய நிலைப்பாடு தெரிந்து அம்மக்களுடைய ஒரு முழுமையான விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆங்காங்கே நடக்கின்ற அந்த உண்மை நிகழ்வுகளை எடுத்து வராமல் ஒரு பொய்யான வதந்திகளை மட்டுமே அதிகபட்சமாக இங்கு பரப்பப்படுகிறது. இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கப்படும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய உரிமைகள், பாதுகாப்பு கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக பாதுகாக்கப்படும். நேரடியாக முதலமைச்சரிடம் சட்டமன்றத்தில் அமர்ந்த ஒரு மணி நேரம் தினமும் பேசுவதற்குரிய பங்களிப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்குரிய ஆட்சியாக என்றைக்குமே திகழ்ந்திருக்கிறது, திகழப்போகிறது என்பதை இங்கே பதிவிடுகின்றேன். நன்றி மக்களே.